லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ் வந்து இத நம்பி தான் இருக்காங்க. ஆனா, இந்த வினாத்தாள் அதாவது பேப்பர் லீக் ஆயிருக்கு. நீட்டு. இதனால மரணங்கள், ஸ்டூடண்ட்ஸ் மரணம், ஆ தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த மாரி இதுவும் நம்மளால பார்க்க முடியுது. இதன் விளைவா ஜந்தர் மந்தர்ல போராட்டம் வெடிச்சிருக்கு கைஸ். போராட்டம் வந்து ஆ மாணவர்கள் க்கும் இந்த மாரி காவலர்களுக்கும் ஓ இது சில ச தள்ளுமுள்ளுகள் இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கு. இதோட மெயின் கோல் என்னன்னா, நீட்ட வந்து ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. நீட் வேணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இத சிஸ்டமைஸா ஒரு எப்படி லீக் ஆகாத மாதிரி ஒரு கட்டமைப்புல நம்ம கவர்மெண்ட் வந்து பண்ணாங்கன்னா, இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா, இது ஒரு நல்ல ஒரு முடிவா இருக்கும் கைஸ். இந்த போராட்டம் வெளிநாட்டு சதி, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அந்த மாதிரி பல வெளிநாட்டு ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னும் ஒரு பார்வை வந்து பார்க்கப்படுது கைஸ். என்னதான் இருந்தாலும் கைஸ், இது வந்து போராட்டம் அப்படின்னா எல்லா ஊர்லயும் நடக்கும், எல்லா நாட்டிலையுமே சகஜம்தான் கைஸ். கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறதுக்கு இருக்கும். அதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கூட சொல்லுது. 19 ஆர்டிக்கல்ல நம்ம சுதந்திரமா பேசவும், ஆயுதங்கள் இல்லாம நம்ம அமைதியான முறையில போராட்டம் நடத்தவும் நமக்கு உரிமை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனே நமக்கு சொல்லுது, அரசியல் அமைப்பே சொல்லுது கைஸ். அப்படி இருக்கும்போது இது ஒரு அமைதியான முறையில நடக்கிற போராட்டம் மாதிரி தெரியுது. அங்கங்க தள்ளுமுள்ளுகள் நடக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. செய்திகள் வாயிலாக தான் நம்ம சொல்றோம். நம்ம நேர்ல அங்க இருந்தோம்னா நமக்கு அந்த உண்மைகள் எல்லாம் புலப்படும் கைஸ். ஆனா நம்ம வந்து அங்க வந்து இல்ல. அப்படின்னா நம்மளால பாகிஸ்தான் சதி, இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னும் நம்மளால முழுமையா சொல்ல முடியாது கைஸ். நம்ம மிக்ஸ்டா தான் இருக்கு. வேர்ல்டே எல்லாமே